ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது மழையில் வளர்ந்த காதல். சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஸ்டோரி. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காவேரி கரையில் இருக்கும் ஒரு அழகான கிராமம் திருமங்கை. அங்கே வாழும் நாயகன் கார்த்திக். ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். மிகுந்த பண்பாடு, மதிப்பு கொண்டவன். நாயகி மாலதி. நகரத்தில் வளர்ந்த சுதந்திரம் விரும்பும் கலையை நேசிக்கும் பெண். அவள் இளைஞர்களுக்கான சமூக சேவைகளில் ஈடுபட்டு ஊருக்கு ஒரு திட்டத்தில் வந்திருக்கிறாள். மழை பெய்து கொண்டிருந்த அந்த வேளை கார்த்திக் பயிர் பார்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அந்த வேளையில் ஒரு வாகனம் சிக்கியது. அதிலிருந்து மாலவி இறங்கினான். வண்டி சேற்றில் சிக்கியது. யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று இருந்தார். அந்த கணத்தில் கார்த்திக் அவளை பார்த்தான். அவளது முகத்தில் ஒருவித பாசம் இருந்தது. சிறிது தயக்கத்துடன் அவனும் வண்டியை தள்ளி உதவி கேட்டான். மாலவி ஊரில் வேலை செய்யும் நாட்களில் கார்த்திக் அவளுக்கு வழிகாட்டியாக இருந்தான். அவளுக்கு ஊர் பற்றி தெரிந்து கொள்ள உதவினான். நாள்கள் செல்ல செல்ல அவர்கள் நண்பர்களாகி மனதில் மனம் உரையாடத் தொடங்கியது. ஒரு நாள் மாலவி கார்த்திக்கிடம் சொன்னாள், நீங்க எப்போ பேசுறதா இருந்தாலும் எனக்கு ஒரு அமைதிதான் கொடுக்குது. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் உள்ளத்தை நெகிழ வைத்தது. மாலவியின் வீட்டில் அவளுக்கு ஒரு பெங்களூரு தொழிலதிபர் மாப்பிள்ளை பார்த்து வந்திருந்தார். அவள் சொந்தமாக தேர்வு செய்த காதலை ஏற்க மறுத்தனர். கார்த்திக், உன் வாழ்நாளும் சுகமாயிருக்கணும். நான் இல்லைனாலும் பரவாயில்லை, ஆனா நீ சிரிக்கணும் என்றாள் மாலவி. அழுதாள். ஆனால் மனதோ கார்த்திக்கிடம் இறந்து விட்டது. மாலவி தனது பெற்றோரை உறுதியுடன் எதிர்த்தாள். அவளது உண்மையான ஆசையை கடைசியில் பெற்றோரும் ஏற்றுக்கொண்டார்கள். காவேரிக்கு ரயில். அதே மழையிலே இரண்டு கண்கள் சந்தித்தன. இருவரும் கட்டி பிடித்தனர். ஊரே சந்தோஷத்தில் மிதந்தது. இந்த காதல் கதை சுலபமில்லாத பாதையை கடந்து சீரான முடிவை அடைகிறது. இது கிராமத்து பரந்த வெளி, நகரத்து கனவுகள் மற்றும் உண்மையான காதலின் தன்மையை சித்தரிக்கிறது. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.